ப்ளீஸ் சார். சார் தயவு செஞ்சு என் தம்பியோட வாழ்க்கையை மட்டும் அழிச்சிடாதீங்க சார். சார் அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நீங்க எதுக்கு? சார் சார் எனக்காக தான் சார் அவன் அப்படி பண்ணான் சார். அதுக்கு நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அவனை தண்டிச்சிடாதீங்க சார். ப்ளீஸ் சார். சார் சார் இந்த வேலை அவனுக்கு உயிர் சார். சார் இதுக்காக அவன் பல வருஷம் கஷ்டப்பட்டிருக்கான் சார். அந்த வேலையை அவன் கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க சார். ப்ளீஸ் சார். சார் ஏய் இருடா சார். என் தம்பியோட இந்த போலீஸ் வேலை அவனோட பல நாள் கனவு சார். இதுல இருந்து வர வருமானம் அவனுக்கு முக்கியம் இல்ல. போலீஸ்ங்கிற அந்த பேரும் அந்த பெருமையும் தான் அவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம் சார். சார் இந்த பிரச்சனை எல்லாம் என்னால வந்தது சார். சார் என்ன நீங்க தப்பா பேசுனீங்கன்ற கோவத்துல தான் அவன் யார் என்னன்னு பார்க்காம அவசரப்பட்டுட்டான் சார். சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன பத்தி சோஷியல் மீடியால வந்த நியூஸும் உண்மை கிடையாது. என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக யாத்த பண்ண சதி வேலை தான் சார். சார் இந்த விஷயம் எதுவுமே தெரியாம இவன் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணான்னு அவங்க சொன்னதை வச்சு நீங்க என் தம்பிய கேட்க போய் அவன் அதுக்கு கோவப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு சார். நான் என்ன சொன்னாலும் இவன் உங்களை அடிச்சது தப்பு தான் சார். சார் சார் வேலையை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க சார். சார் உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார் உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் சார். சொன்னா கேளு. சார் ப்ளீஸ் பாரு, நீ என்ன கெஞ்சினாலும் கதனாலும் என் முடிவு மாறாது. இவன் அடிச்சதுக்கான தண்டனைய இவன் அனுபவிச்சாகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சார் ப்ளீஸ் சார். சார் போலீஸ் வேலை இல்லாம போனாதான் போலீஸ்காரோட பவர் என்னன்னு புரியும் சார். அந்த வேலைக்குன்னு ஒரு மரியாதையும் அந்த வேலையில் இருக்க உயர் அதிகாரிக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவனுக்கு புத்தி வரும். சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். என்ன மீறி உன்னால இந்த வேலைக்கு திரும்ப வர முடியாதுடா. நீ என்ன வேணாலும் பண்றா சார். ப்ளீஸ் சார் மரியாதை ரெண்டு பேரும் வெளில போங்க. நீங்க எங்க எம்ம காலமே பிடிக்கிறீங்க? டேய் யார பத்திரடா பேசுற? டேய் உன்னை என்ன பண்ற? வாங்க நீங்க. அன்பு சொன்னா கேளு அன்பு. அன்பு நான் பேசி புரிய வைக்கிறேன், சொன்னா கேளு அன்பு. வாங்கக்கா. அன்பு டேய் உனக்கு என்னதான் பிரச்சனை? இவ்ளோ நடந்தும் உனக்கு கோவம் அடங்கலையா? எப்படிக்கா நடக்கும்? அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தீங்கல்ல? இதுக்காக தான் அந்த ஆள்கிட்ட இறங்கி போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொன்னேன். ஏன்டா நீங்க தான் தேவையில்லாம அவங்க கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கலாம்னு கூட்டு வந்து நேரடி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறோம். ஏய் அப்படி இல்ல அன்பு. மன்னிப்பு கேட்க தான் வந்தோம். ஆனா அவன் இவ்வளவு திமிரா பேசுறான்னு பாத்தீங்கல்ல? உங்களை தப்பா பேசுனதுனால நான் தாளா அடிச்சேன். நீங்க என்னடா அவன் கால்ல விழுந்து ஏன் வேலைக்காக கெஞ்சிட்டு இருக்கீங்க? என்னால ஏத்துக்க முடியாதுக்கா. தப்பு பண்ணவன் தானே மன்னிப்பு கேட்கணும். நீங்க அந்த ஆள் கால்ல விழுந்து நாம தப்பு பண்ண மாதிரி ஆயிடுச்சுல. ஏய் நீ ஏன்டா அப்படி யோசிக்கிற? இப்ப கூட நான் இந்த இன்ஸ்பெக்டர் கால்ல விழுந்தது கௌரவ குறைவாவோ இல்ல அசிங்கமாவோ நான் நினைக்கலடா. என் மனசுல இருந்த ஒரே விஷயம் உன்னோட வேலை திரும்ப கிடைக்கணுங்கிறது மட்டும்தான். அதான் கிடைக்கலையேக்கா. என் வேலையை காலி பண்ணவங்கிட்ட என் வேலையை திருப்பி கொடுங்க கேட்டா அவன் எப்படி கொடுப்பான்? அதுதான்டா எனக்கும் வருத்தமா இருக்கு. உன் வேலை போனதுக்கு நான் காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இந்த வேலை உனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு தெரியும். அதை எப்படியாவது பேசி புரிய வைக்கணும் தான் நான் பேசி பார்த்தேன். ஆனா அவர் புரிஞ்சுக்கவே இல்ல. அக்கா இப்பவும் சொல்றேன், அந்த வேலை எனக்கு முக்கியம் தான். அதுக்காக நீங்க அவன் கால்ல விழுந்து அந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லக்கா. ப்ளீஸ். உங்களை தப்பா பேசுனது யாரா இருந்தாலும் தப்பு தான். நீங்க பண்ணதுதாங்க தப்பு. அப்படி இல்லடா அன்பு. நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த விஷயத்துல என்னால அக்செப்ட் பண்ணவே முடியாதுக்கா. இப்பவும் அந்த ஆள் பேசுறத பொறுத்துட்டதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும் அங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அதான் வேலையே போயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு என்ன மரியாதைன்னு 2 அடி சேர்த்து விட்டுருப்பேன். அன்பு இத பாரு, என் கூட பிறந்த அக்காவை தப்பா பேசுவான், என் வேலைக்காக அதை பொறுத்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுக்கா. ஏய் ஏன்டா இவ்ளோ கோவப்படுற நீ? யாருக்கா கோவம் வராது? நானும் சாதாரண மனுஷன் தானே. யாரா இருந்தாலும் கூட பிறந்தவங்களை பத்தி தப்பா பேசினா கோவம் வரதா செய்யும். அதுக்காக வேலை போனா போட்டுங்கக்கா, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேலையை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். என் அக்கா பத்தி தப்பா பேசினா கூட பரவாயில்ல, என் வேலை தான் முக்கியம் நினைக்கிற ஆள் நான் கிடையாதுக்கா. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோவத்துக்கு அவன அன்பு 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 ப்ளீஸ் நீ எதுவுமே பேசாத. அன்பு வான்னு சொல்றேன்ல, நீ போ.